8:45 மணிக்கு கூட்டத்தை பர்மிஷன் கொடுத்தா 2:45 மணிக்கு வந்து பேசுவீங்களா? என்ன காரணம் இந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதமாக வர்றது? அவர் வெளிப்படையாக வந்து மக்களோட அந்த கூட்டத்தை பார்த்து ரசிக்கிறார். அவர் அந்த வேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் 91 ஜெயலலிதாவை அந்த வேனில் அந்த அம்மா அதே மாதிரி உட்காந்துட்டு வரும்பொழுது அந்த லைட்டை போடுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ண மாட்டாங்க, லைட் போட்டே இருக்கும், ஆஃப் பண்ண ஃபோக்கஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பார்த்தா கூட அந்த கூட்டம் கூல் டவுன் ஆகும். மாப் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் வந்து ஹிஸ்டரிக்கலாக இருக்குது. அது உங்களை தான் தலைவனை பார்க்க வந்தது, சினிமாக்காரனை பார்க்க வந்தது, பேச்சை கேட்கணுங்கிற குறைவானவர்கள். நீங்கள் அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண என்ன புத்தி அது நான் கேட்குறேன். தன்னைத்தானே ரசித்து கொள்ளக்கூடியது. இது கால் நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. சுயலாபத்துக்காக கட்சி ஆரம்பிச்சா இப்படி தான். இந்த ஆள் பஸ்ஸில் உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாண்டுக்கிறான். ஆன் பண்ணால் கத்துறாங்க, ஆஃப் பண்ணால் ஊன்னு இருக்கிறாங்க. அவங்க கத்துறதும் அவங்க இப்படி முட்டின்னு மோதுறதும் என்ஜாய் பண்ணுறாங்க மனுஷன். இது என்ன சைக்கோ மனங்கள? எப்படியா ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்கு போக தோணுது ஃப்ளைட்டு பிடிச்சி? உங்கள் கட்சிக்காரன் செத்து இருக்கான், நீங்கள் காரணம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே, நிற்க வேண்டியதானாங்க, செத்தவனு கூட போய் இருக்க வேண்டியதானே. ட்வீட்டு போட்டுக்கிறான் மனுஷன். நம்ம யாரோ செத்த மாதிரி. உங்களை பார்க்க வந்து உங்கள் ரசிகர்கள் என்னையா இது ரசிகர்கள்? முதல் காரணம் என்று நாம் இதை சொல்ல வேண்டும் என்றால், மற்றதெல்லாம் எது இருந்தாலும் விஜய் தான் இதற்கு காரணம். அவருடைய நடவடிக்கைகள் ஒரு கூட்டத்தை வந்து 7 மணி நேரம் மக்களை காத்திருக்க வைத்துட்டு அவர் வர்றது, இதை தொடர்ச்சி 5வது கூட்டத்தில் அவர் செய்திருக்கிறார். ஸோ நம்பர் 1 வந்து விஜய். நம்பர் 2 மக்கள். என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்து திருந்தலைன்னா எந்த விதமான துயரங்களையும் நம்மளால் பேரிடர்களை தவிர்க்க முடியாது. இது இயற்கை பேரிடர் இருந்தால் வேறு, இது மேன்மேடு மனிதனால் ஏற்படுத்திய பேரழிவு. 3வது அரசு, அங்கே பர்மிஷன் கொடுத்த மாவட்ட நிர்வாகம். என்னால் இந்த 3 பேரை தான் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். முதல் குற்றவாளி விஜய் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதை மறுதளித்து பேசுபவர்கள் ஒன்று அவர்கள் விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லை கண்மூடித்தனமாக விஜய் ஆதரிப்பவர்களாக இருக்க வேண்டும், இல்லை குருட்டுத்தனமாக திமுகவை எதிர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். விஜய் தான் இதுக்கு காரணம். ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு 8:45 மணிக்கு பர்மிஷன் கொடுத்து 8:45 தான் நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படுவீங்க. 7 மணி நேரம் அங்கே மக்கள் வெயிட் பண்ணுவாங்க. வாட் இஸ் திஸ்? இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க இந்தியாவில். யாராவது இப்படி